ஜெம் டிவி நேயர்களுக்கு அன்பு வணக்கங்களை கூறிக்கொண்டு வழக்கம் போல் விநாயகப் பெருமானை வணங்கி இன்றைய 12 ராசிகளுக்கான பலன்கள் இன்று 17/5/2025 வைகாசி மாதம் 3ஆம் நாள் விஸ்வாவசு வருடம் சனிக்கிழமை அற்புதமான நாள். இன்றைய ஆதிக்க கிரகம் சனி பகவான். இன்று நாம் வழிபட வேண்டிய தெய்வம் ஆஞ்சநேயமூர்த்தியை வழிபட வேண்டும். இன்றைய சூரிய உதயம் காலை 5:43 சூரிய அஸ்தமனம் மாலை 6:27 இன்றைய நல்ல நேரம் காலை 7:30 முதல் காலை 8:30 வரை, மாலை 4:30 முதல் மாலை 5:30 வரை. இன்றைய ராகு காலம் காலை 9 முதல் காலை 10:30 வரை, யமகண்டம் மதியம் 1:30 முதல் மதியம் 3 வரை, குளிகை நேரம் காலை 6 முதல் காலை 7:30 வரை, சுபகோரை சுக்கிரகோரை நேரம் மாலை 5 முதல் 6 வரை. இன்றைய நட்சத்திரம் இன்று மதியம் 3:49 வரை பூராடம், அதன் பின்பு உத்திராடம். இன்றைய திதி இன்று அதிகாலை 3:34 பின்பு தேய்பிறை பஞ்சமி. இன்றைய சந்திராட்டம நட்சத்திரம் இன்று மதியம் 3:49 வரை ரோகிணி நட்சத்திரத்துக்கு சந்திராட்டமும், அதன் பின்பு மிருகசீரிஷம் நட்சத்திரத்துக்கு சந்திராட்டமும். கவனமாக இருக்க வேண்டும். அடுத்து நாம் காண இருப்பது மேஷம் முதல் மீனம் வரை உள்ள ராசி பலன்கள். மேஷ ராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 9ஆம் இடத்திலே இருக்கின்றார். உங்களுடைய ராசி அதிபதி செவ்வாய் ராசிக்கு 4ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே இன்று மிக மிக அற்புதமான நாளாக உங்களுக்கு அமைகின்றது. சகல பாக்கியங்களும் கிடைக்கின்ற அற்புதமான நாள். வீடு வண்டி வாகன யோகம் உண்டாகும். உடல் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும். அதேபோல் உங்களுடைய கடன் பிரச்சனைகள் தீரும். அலுவலகத்திலே புதிய வாய்ப்புகள் வெற்றியை தரும். உங்களுடைய தொழில் தொடங்கும் முயற்சிகளிலே பெரும் வெற்றி கிடைக்கும். சொந்த தொழில் செய்ய வேண்டும், எவ்வளவு நாட்கள் அடிமையாக இருப்பது என்று நினைத்து சொந்த தொழில் செய்வதற்காக முயற்சி செய்பவர்களுக்கு நல்ல பலன்கள் கிடைக்கும். காரிய தடைகள் விலகும். குழந்தை பாக்கியத்திற்காக காத்திருக்கின்ற தம்பதிகளுக்கு சந்தான பிராப்தி உண்டாகும். அதேபோல் திருமண பேச்சுவார்த்தைகளை இன்றைய நாளிலே துவங்கினால் அதிலே வெற்றி கிடைக்கும். நண்பர்கள் உறவினர்கள் மூலம் நல்ல ஆதாயம் உண்டாகின்ற நாள். எதிர்பார்த்த விஷயங்கள் எல்லாமே நல்லபடியாக நடக்கக்கூடிய நல்ல நாள். இன்றைய நாளிலே ஆஞ்சநேயரை வணங்கி மேலும் நற்பலன்களை பெறுங்கள். வாழ்த்துக்கள். ரிஷபராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்திலே இருக்கின்றார். உங்களுடைய ராசி அதிபதி சுக்கிரன் ராசிக்கு 11ஆம் இடத்திலே இருக்கின்றார். இன்று நாள் முழுவதும் உங்களுக்கு சந்திராட்டமம். ஆனால் மௌனத்தை கடைபிடிக்க வேண்டும். மௌனத்தை கடைபிடித்து கோபத்தை முற்றிலுமாக தவிர்க்க வேண்டிய நாள். வேலை மாற்றம் ஒரு சிலருக்கு உண்டாகும். மனதிலே குழப்பமும் பதட்டமும் இருக்கக்கூடிய நாள். கூட்டு தொழில் செய்பவர்களுக்கு கூட்டாளிகளோடு சிறு சிறு பிரச்சனைகள் ஏற்படும். அதேபோல் கணவன் மனைவியிடையே பிரச்சனை ஏற்படும். புதிய முதலீடுகளை தவிர்க்க வேண்டிய நாள். உடல் ஆரோக்கியத்திலே மிகுந்த எச்சரிக்கை தேவை. குலதெய்வ வழிபாடு மன அமைதியை தரும். வேலை செய்பவர்கள் வேலை செய்கின்ற இடத்திலே மற்றவரை பற்றி எதுவும் பேசக்கூடாது. கோபத்தை முற்றிலுமாக தவிர்த்து கொள்ள வேண்டிய நாள். புதிதாக கடன் வாங்காதீர்கள், நீங்களும் கடன் கொடுக்காதீர்கள். மொத்தத்தில் எச்சரிக்கையாக செயல்பட வேண்டிய நாள். ஆஞ்சநேய பகவானை வணங்குங்கள். கோளறு பதிகம் படியுங்கள். வாழ்த்துக்கள். மிதுன ராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்திலே இருக்கின்றார். உங்களுடைய ராசி அதிபதி புதன் ராசிக்கு 12ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே இன்றைய நாளிலே சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் இனிதாக முடியும். மனதிலே சந்தோஷம் இருக்கும். கூட்டு தொழில் செய்பவர்களுக்கு நல்ல லாபம் வருகின்ற நாள். நீங்கள் எடுக்கின்ற முயற்சிகளில் எல்லாம் பெரும் வெற்றி கிடைக்கின்ற நல்ல நாள். கணவன் மனைவிக்குள் இருந்து வந்த பிரச்சனைகள் எல்லாம் தீரும். புதிய வேலை வாய்ப்புகள் உண்டாகும். நினைத்த காரியங்கள் அனைத்தும் நல்லபடியாக நடக்கக்கூடிய அற்புதமான நாள். வீடு வண்டி வாகன யோகம் உண்டாகும். செய்யும் செயலிலே பெயரும் புகழும் கிடைக்கும். அலுவலகத்திலே சம்பள உயர்வு பதவி உயர்வு போன்றவை கிடைக்கும். சுப காரியங்கள் நடைபெறக்கூடிய நல்ல நாள். நண்பர்கள் மூலம் அனுகூலம் உண்டாகும். மனம் மிகவும் உற்சாகமாக காணப்படக்கூடிய நல்ல நாளாக இருக்கின்றது. மேலும் நற்பலன்களை பெறுவதற்கு என்ன செய்ய வேண்டும்? ஆஞ்சநேயரை வழிபட வேண்டும் இன்றைய நாளிலே. வாழ்த்துக்கள். கடகராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே இன்றைய நாளிலே வேலை மாற்றம் ஒரு சிலருக்கு உண்டாகும்.
கூட்டு தொழிலிலே மன வருத்தங்கள் உண்டாகலாம். குலதெய்வ வழிபாடு மன அமைதியை தரும். காரிய தடைகள் ஏற்பட்டு விலகும். அலுவலகத்திலே வீண் வாதங்களை எல்லாம் தவிர்த்து கொள்ள வேண்டிய நாள். உடல் ஆரோக்கியத்திலே மிகுந்த எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். கணவன் மனைவிக்குள் சண்டை சச்சரவுகள் ஏற்பட்டு விலகும். வீடு வண்டி சம்பந்தமான விரய செலவுகள் சிலருக்கு ஏற்படும். திருமணம் போன்ற சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் சற்று தாமதமாகும். உடல் உழைப்பு அதிகமாகும். வருமானம் குறைவாக இருக்கும். நண்பர்கள் உறவினர்கள் மூலம் அனுகூலம் உண்டாகும். உத்தியோகத்தில் இருப்பவர்கள் பணியிலே கூடுதல் கவனம் செலுத்த வேண்டிய நாள். தொழில் மற்றும் வியாபாரத்திற்காக புதிய முதலீடுகளை தவிர்க்க வேண்டிய நாள். மொத்தத்தில் இன்றைய நாள் மிக மிக கவனமாக இருக்க வேண்டும். எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். குலதெய்வத்தை நினைத்து கொள்ளுங்கள். நினைத்தவுடன் ஓடி வந்து நமக்கு அருள்வது குலதெய்வம். ஆகவே உங்களுடைய குலதெய்வத்தை இன்றைய நாளிலே மனதார நினைத்து கொள்ளுங்கள். வீட்டிலே விளக்கேற்றும் போது உங்களுடைய குலதெய்வத்தினுடைய பெயரை சொல்லி விளக்கேற்றுங்கள். கோவிலுக்கு சென்று விளக்கேற்றும் போது குலதெய்வத்தை மனதிலே நினைத்து கொள்ளுங்கள். இன்றைய நாளிலே மிக கவனமாக இருக்க வேண்டிய நாள். எப்போதுமே இந்த சந்திரன் 6ஆம் இடத்திலேயும் 8ஆம் இடத்திலேயும் இருக்கின்ற நாட்கள் நமக்கு சற்று சோதனையான காலகட்டமாக இருக்கும். 8ஆம் இடத்திலே இருப்பது சந்திராஷ்டமம். 6ஆம் இடத்திலே அதேபோல் சந்திரன் 6ஆம் இடத்திலே இருக்கின்ற நாள் நமக்கு சற்று மனம் தெளிவாக இருக்காது. எனவே இந்த 2 நாட்களும் மிக கவனமாக இருக்க வேண்டும். இன்றைய நாளிலே உங்களுக்கு சந்திரன் 6ஆம் இடத்திலே இருக்கின்றது. ஆகவே கவனமாக இருங்கள். ஆஞ்சநேயரை வணங்குங்கள். வாழ்த்து. சிம்ம ராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்திலே இருக்கின்றார். உங்களுடைய ராசி அதிபதி சூரியன் ராசிக்கு 10ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே இன்றைய நாளிலே சத்சந்தான பிராப்திக்காக காத்திருப்பவர்களுக்கு சந்தான பிராப்தி கிடைக்கும். உங்களுக்கு ஒரு வாரிசு உண்டாகின்ற நாள். பெயரும் புகழும் கிடைக்கின்ற அற்புதமான நாள். செய்கின்ற காரியங்களிலே உங்களுக்கு பெயரும் புகழும் கிடைக்கும். அதேபோல் சுபகாரியங்கள் நடைபெறக்கூடிய நல்ல நாள். வேலை தேடி கொண்டிருப்பவர்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும். தொழில் மற்றும் வியாபாரத்திலே நல்ல லாபம் உண்டாகும். கடன் பிரச்சனைகள் தீர்வதற்கான வழி பிறக்கும். பதவி உயர்வோடு வேலை மாற்றம் கிடைக்கும் வேலை செய்பவர்களுக்கு. அதேபோல் திடீர் பணவரவு உண்டாகும். எந்த தொழில் செய்பவர்களுக்கும் திடீர் பணவரவு உண்டாகும். தொழிலிலே நல்ல லாபம் ஏற்படும். செய்தொழில் செய்பவர்களுக்கு, சொந்த தொழில் செய்பவர்களுக்கு அதிலே நல்ல லாபம் ஏற்படும். குடும்ப ஒற்றுமை சந்தோஷத்தை தரும். குழந்தைகளால் மகிழ்ச்சி உண்டாகும். மொத்தத்தில் இன்றைய நாள் எல்லா வகையிலும் சிறப்பாக இருக்கின்றது. சுப விரயங்கள் ஏற்படக்கூடிய நாளாக இருக்கின்றது. ஆகவே இன்றைய நாளிலே ஆஞ்சநேயரை வணங்குங்கள். மேலும் நற்பலன்களை பெறுங்கள். வாழ்த்துக்கள். கன்னி ராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்திலே இருக்கின்றார். உங்களுடைய ராசி அதிபதி புதன் ராசிக்கு 9ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே இன்றைய நாளிலே வீடு வண்டி வாகன யோகம் உண்டாகும். சொந்த நிலம் வாங்குவதற்காக அட்வான்ஸ் கொடுப்பீர்கள். அதேபோல் நிலம் வாங்கி விற்கும் வேலை செய்பவர்களுக்கு நல்ல லாபம் வருகின்றன. உங்களுடைய காரியங்கள் அனைத்தும் நல்லபடியாக நடக்கும். பண வரவு அதிகரிக்கும். உத்தியோகத்திலே சம்பள உயர்வு, பதவி உயர்வு, இடமாற்றம் போன்றவை சிலருக்கு ஏற்படும். திருமண பேச்சுவார்த்தைகள் சுபமாக முடியும். நண்பர்கள் உறவினர்களால் நல்ல ஆதாயம் உண்டாகும். தாய் வழி சொத்துக்கள் கைக்கு வருகின்றன. மொத்தத்தில் நீங்கள் நினைத்ததெல்லாம் நல்லபடியாக நடக்கின்ற அற்புதமான நாள். குலதெய்வ வழிபாடு அனுகூலத்தை தரும். முன்னோர்களுடைய ஆசீர்வாதம் பரிபூர்ணமாக கிடைக்கின்ற நல்ல நாளாக இருக்கின்றது. ஆஞ்சநேயரை வழிபாடு செய்யுங்கள். வாழ்த்துக்கள். துலாம் ராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்திலே இருக்கின்றார். உங்களுடைய ராசி அதிபதி சுக்கிரன் ராசிக்கு 6ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே இன்றைய நாளிலே நீங்கள் எடுக்கின்ற முயற்சிகளிலெல்லாம் பெரும் வெற்றி கிடைக்கும். உங்களுடைய இளைய சகோதரர்கள் மூலம் நல்ல ஆதாயமும் அனுகூலமும் உண்டாகின்றன. பிரிண்ட் மீடியா மற்றும் ஷேர் மார்க்கெட்டில் வேலை பார்ப்பவர்களுக்கு எல்லாம் மிக மிக லாபகரமான நாளாக இருக்கின்றது. கூட்டு தொழில் செய்பவர்களுக்கு நல்ல லாபங்கள் வரக்கூடிய நாள். வேலை இல்லாதவர்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும். பொருள் வரவும் தனலாபமும் அதிகரிக்கின்ற நாள். திடீர் அதிர்ஷ்டம் சிலருக்கு தேடி வரும். தந்தை உறவு வழியிலே நல்ல அனுகூலம் உண்டாகும். உடல் ஆரோக்கியத்திலே நல்ல முன்னேற்றம் உண்டாகும். கடன் தொல்லைகள் விலகும். நண்பர்கள் மூலம் எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கும். வேலையிலே இருந்து வந்த பிரச்சனைகள் எல்லாம் சரியாகும். மொத்தத்தில் இன்றைய நாள் சிறப்பான நாள். ஆஞ்சநேயரை வணங்குங்கள். வாழ்த்துக்கள். விருச்சிக ராசி அன்பர்களே, இந்த சந்திரன் உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்திலே இருக்கின்றார். உங்களுடைய ராசி அதிபதி செவ்வாய் ராசிக்கு 9ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே இன்றைய நாளிலே பொருளாதாரம் திருப்திகரமாக இருக்கும்.
திருமணம் போன்ற சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் இனிதே முடியும். உறவினர்களோடு இருந்து வந்த மன வருத்தங்கள் எல்லாம் தீர்ந்து மனதிலே அந்யோன்யம் ஏற்படும். தொழில் மற்றும் வியாபாரம் செய்பவர்களுக்கு அதிலே நல்ல முன்னேற்றம் ஏற்படும். அலுவலகத்திலே வேலை பார்ப்பவர்களுக்கு அலுவலகத்திலே இருந்த நெருக்கடிகள் எல்லாம் குறைந்து ஒரு சௌகரியமான சூழ்நிலை ஏற்படும். கடன் பிரச்சனைகள் தீர்வதற்கான வழி கிடைக்கும். பிள்ளைகளால் பெருமை ஏற்படும். வாழ்க்கை துணையால் மகிழ்ச்சி உண்டாகும். பழைய பாக்கிகள் வசூலாகின்ற நாள். காரிய வெற்றிகள் உண்டாகும். குலதெய்வ வழிபாடு வெற்றியை தரும். மனம் மிகவும் சந்தோஷமாக இருக்கும். எதிர்பார்த்த பணியிட மாற்றம் கிடைக்கும். மொத்தத்தில் இன்றைய நாள் தீமைகள் விலகி நன்மைகள் பல கிடைக்கின்ற நல்ல நாள். ஆஞ்சநேயரை வணங்குங்கள். வாழ்த்து. தனுசு ராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசியிலேயே இருக்கின்றார். உங்களுடைய ராசி அதிபதி குரு ராசிக்கு 7ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே இன்றைய நாளிலே மனம் சந்தோஷமாக இருக்கும். உங்களுடைய முயற்சிகள் பெரும் வெற்றியை பெறும். உடல் ஆரோக்கியம் திருப்திகரமாக இருக்கின்றது. பண வரவு அதிகரிக்கும். பல வகைகளிலே பணம் தேடி வரும். அதனால் பொருளாதாரம் மிகவும் திருப்திகரமாக இருக்கும். தொட்டதெல்லாம் பொன்னாகக்கூடிய அற்புதமான நாள். கடன் பிரச்சனைகள் முடிவுக்கு வரும். நீங்கள் நினைத்ததெல்லாம் நல்லபடியாக நடக்கின்ற நல்ல நாள். வேலை இல்லாதவர்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும். நண்பர்கள் மூலம் உறவினர்கள் மூலம் எதிர்பார்த்த அனுகூலம் உண்டாகும். தொழில் மற்றும் வியாபாரத்திலே சிறப்பான முன்னேற்றம் ஏற்படும். காரிய தடைகள் எல்லாம் விலகி நீங்கள் எடுக்கின்ற முயற்சிகளிலே பெரும் வெற்றி கிடைக்கின்ற நல்ல நாள். வாழ்த்துக்கள். ஆஞ்சநேயரை வழிபடுங்கள். வாழ்த்து. மகர ராசி அன்பர்களே, இந்த சந்திரன் உங்கள் ராசிக்கு 12ஆம் இடத்திலே இருக்கின்றார். உங்களுடைய ராசி அதிபதி சனி ராசிக்கு 2ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே இன்றைய நாளிலே ஒரு சிலருக்கு வீண் விரயங்கள் உண்டாகும். வேலை மாற்றம் ஒரு சிலருக்கு ஏற்படும். தேவையில்லாமல் மற்றவர்களுடைய விஷயங்களிலே தலையிடாதீர்கள். குலதெய்வ வழிபாடு வெற்றியை தரும். தொழில் சம்பந்தமான புதிய கடன் எதுவும் இன்றைய நாளிலே வாங்காதீர்கள். நீங்களும் கடன் கொடுக்காதீர்கள். மேலதிகாரிகளால் நெருக்கடிகள் உண்டாகும் வேலை பார்ப்பவர்களுக்கு. அதேபோல் பொருளாதாரம் சற்று நெருக்கடியாக இருக்கின்றது. உடல் ஆரோக்கியத்திலே மிகுந்த எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். மொத்தத்தில் இன்றைய நாள் கவனத்தோடு இருக்க வேண்டிய நாள். கவனச்சிதறல் ஏற்படாமல் இருக்க ராமநாமம் சொல்லி பழகுங்கள். ஆஞ்சநேயரை வணங்குங்கள். வாழ்த்து. கும்பராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 11ஆம் இடத்திலே இருக்கின்றார். உங்களுடைய ராசி அதிபதி சனி ராசியிலேயே இருக்கின்றார். ஆகவே இன்றைய நாளிலே ஒரு சிலருக்கு வெளிநாட்டு வேலை உறுதியாகும். மூத்த சகோதரர்கள் மூலம் நல்ல ஆதாயம் உண்டாகும். காரிய தடைகள் ஏற்பட்டு விலகும். உடல் ஆரோக்கியத்திலே நல்ல முன்னேற்றம் ஏற்படும். வீடு வண்டி வாகன மாற்றம் ஏற்படும். எடுக்கின்ற முயற்சிகளிலே பெரும் வெற்றி கிடைக்கும். எதிர்பார்த்த பணம் கைக்கு வரும். சுப காரியங்கள் நடைபெறக்கூடிய நல்ல நாள். தொழிலிலே நல்ல முன்னேற்றம் ஏற்படும். உழைப்புக்கேற்ற ஊதியம் கிடைக்கும். கடன் பிரச்சனைகள் தீரும். நண்பர்கள் மூலம் உறவினர்கள் மூலம் அனுகூலம் உண்டாகும். வேலை இல்லாதவர்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும். மொத்தத்தில் இன்றைய நாள் சிறப்பான நாளாக இருக்கின்றது. மேலும் சிறப்புகளை பெறுவதற்கு என்ன செய்ய வேண்டும்? ஆஞ்சநேயரை வழிபாடு செய்ய வேண்டும் இன்றைய நாளிலே. வாழ்த்துக்கள். இறுதியாக மீனராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 10ஆம் இடத்திலே இருக்கின்றார். உங்களுடைய ராசி அதிபதி குரு ராசிக்கு 4ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே இன்றைய நாளிலே அரசு வகையிலே நல்ல ஆதாயம் உண்டாகும். வீடு வண்டி வாகன மாற்றம் ஏற்படும். தாய் வழி சொந்தங்களின் உதவிகள் கிடைக்கும். கணவன் மனைவியிடையே நல்ல ஒற்றுமை ஏற்படும். வீடு வண்டி வாகன மாற்றம் ஏற்படும். திருமணம் போன்ற சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் இனிதே முடியும். மனம் சந்தோஷமாக இருக்கும். வீடு கட்டுவதற்கான முயற்சிகளிலே பெரும் வெற்றி பெறுவீர்கள். பொருளாதாரம் திருப்திகரமாக இருக்கும். மொத்தத்தில் இன்றைய நாள் உடல் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கின்றது. பொருளாதாரம் சிறப்பாக இருக்கின்றது. சுற்றுவட்டாரம் சிறப்பாக இருக்கின்றது. அதேபோல் குழந்தைகளால் நன்மை இருக்கின்றது. உறவினர்கள் உற்றார்களால் நல்ல ஆதாயம் கிடைக்க இருக்கின்றது. சிறப்பான நாள் இது. ஆஞ்சநேயரை வழிபாடு செய்யுங்கள். மேலும் நற்பலன்களை பெறுங்கள். 12 ராசியினருக்கும் இன்றைய நாள் சிறப்பாக இருக்க பிரார்த்தித்துக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம். இன்றைய ஆன்மீக தகவல். எப்போதுமே குருமார்களுக்கு என்று தனிச்சிறப்பு உண்டு. ஆதிசங்கரர், ராமானுஜர், இப்படி குருமார்கள் இவர்களுக்கான சிறப்புகள் என்பதே தனி. இறைவனை வணங்குகின்றோமோ இல்லையோ, இந்த குருமார்களை எல்லாம் வணங்கினால் இறைவனுடைய பேரருளானது நமக்கு வந்து சேரும். குருவந்தனம், இந்த குருவந்தனத்துக்கு இருக்கின்ற மகிமை என்பது தனி. நம்முடைய தர்மத்திலே
குருவை நிந்திப்பவனுக்கு எந்த விதமான மன்னிப்பும் கிடையாது, எந்த இறைவனுடைய அனுகிரகமும் கிடைக்காது என்று இருக்கின்றது. அதுவே குருவை வணங்குபவனுக்கு அவன் கோவிலுக்கே செல்லவில்லை என்றாலும் அவனுக்கு இறைவனுடைய அருள் பரிபூர்ணமாக கிடைக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கின்றது. ஆகவே குருமார்கள் வழிபாடு என்பது மிக மிக முக்கியமானது. ஸ்ரீ ராமானுஜர் ஸ்ரீபெரும்புதூர் அருகே பெருமாள்புரத்திலே உள்ள ஆதிகேசவ பெருமாள் கோவிலிலே அவதரித்தவர் பகவான் ராமானுஜர். ஆன்மீகத்தில் மட்டுமல்ல, சமூக சீர்திருத்தத்திலே நமக்கெல்லாம் ஒரு முன்னோடியாக திகழ்ந்தவர் ராமானுஜர். தனக்கு கிடைத்த பிரம்மசூத்திரத்துக்கு பாஷ்யம் எழுதி, அதாவது விரிவுரை எழுதி, விசிஷ்டாத்வைத சித்தாந்தத்தை நிலைநாட்டி வளர்த்தவர். நம்மாழ்வாரை நேரிலே கண்டு அவரிடமிருந்து பிரபந்தங்களை பெற்றும் பக்தி வழி ஆன்மீகத்தை மக்களிடம் கொண்டு சென்ற பெருமை அவருக்கே உரியது. ராமாவதாரத்திலே லக்ஷ்மணராகவும், கிருஷ்ணாவதாரத்திலே பலராமராகவும், கலியுகத்திலே ராமானுஜராகவும் பிறந்து உலகம் முழுவதும் ஆன்மீக வழிகாட்டியாக திகழ்ந்தார். 1000 ஆண்டுகளுக்கு முன்னரே பெண்கள் ஆழ்வார்களிலும் ஸ்ரீ ஆண்டாள் நாச்சியாருக்கு உயர்ந்த இடம் அளித்து பெண் உரிமைக்கு மதிப்புரிமையை உண்டாக்கியவர், முன்னோடியாக திகழ்ந்தவர் ராமானுஜர். ஓம் நமோ நாராயணாய என்று இந்த திவ்ய மந்திரத்தை எல்லோருக்கும் உபதேசித்து ஜாதி இனம் பாராமல் அனைவருக்கும் முக்தி கிடைக்க வழிகாட்டியவர். சித்திரை மாத திருவாதிரை நன்னாளிலே அவதரித்த பகவான் ஸ்ரீ ராமானுஜர் அவருடைய திருநாமத்தை உச்சரித்து அவருடைய திருவடிகளை பணிந்து வணங்குபவர்களுக்கு வாழ்க்கையிலே எல்லா விதமான வளமும் நலமும் கிடைக்கும் என்பது ஐதீகம். இன்றைக்கும் திருவரங்கத்திலே ராமானுஜருடைய அந்த உருவமானது வைக்கப்பட்டிருக்கின்றது. கடந்த 1000 ஆண்டுகளாக அந்த உருவமானது எந்த விதமான சிதிலமும் இல்லாமல் இருக்கின்றது என்று சொல்கின்றார்கள். அதற்கான மூலிகைகளை எல்லாம் வைத்து ராமானுஜரை பாடம் செய்து வைத்திருக்கின்றார்கள். ஸ்ரீரங்கத்துக்கு சென்று பெருமாள் வழிபாடு செய்வதற்கு முன்னால் இந்த யுகத்திலே 120 ஆண்டு காலம் முழுமையாக வாழ்ந்து அந்த 120 ஆண்டு காலத்திலேயும் பகவான் நாராயணனுடைய தனிப்பெரும் கருணையை பாரதம் முழுவதும் எடுத்து சென்று பாரதத்தின் மூலமாக உலகெங்கும் பரவச் செய்த அற்புதமான ஞானி ராமானுஜர். அவர் குறிப்பாக கீழ்மக்கள் மேன்மக்கள் என ஜாதி பேதம் இல்லை என உரைத்தார். சொன்னபடி நடந்து கொண்டார். கீழ் ஜாதி மேல் ஜாதி என்பதெல்லாம் இல்லை, எல்லோருமே நாராயணனுடைய பிள்ளைகள் என்று அனைவருக்கும் அந்த நாராயண மந்திரத்தை உபதேசித்து எல்லோரும் கடை தேர வேண்டும், யாம் பெற்ற இன்பம் பெருக இவ்வையகம் என தனக்கு கிடைத்த அந்த நாராயணனுடைய தரிசனம் எல்லோருக்கும் கிடைக்க வேண்டும், எல்லோரும் முக்தி பெற வேண்டும் என நினைத்தார். அப்படிப்பட்ட ஒரு நினைப்பு 1000 ஆண்டுகளுக்கு முன்னால் இருந்தது என்றால் அவர் அவதார புருஷர் அல்லவா? ஆதிசங்கரரை போல் ராமானுஜர் மிகப்பெரிய தத்துவ ஞானி. இந்த ராமானுஜருடைய வழியிலே நடந்து நாமும் ஜாதி மத இனங்களை கடந்து ஆன்மீகம் என்பது இறைவனோடு இரண்டர கலப்பது என்கின்ற அந்த ஒரு நிலையை மனதிலே வைத்து கொண்டு இறைவனுடைய நாமத்தை துணை கொண்டு வைகுந்த பிராப்தி பெறுவதற்கு பாடுபடுவோம். இறந்த பின் முக்தி பெருமாளுடைய பாதங்களை சரணாரவிந்தம் அடைவதற்கு இன்றைய நாளிலே நமக்கு நாராயண மந்திரம் முக்கியம். ஆகவே முக்தி தருகின்ற அந்த நாராயண மந்திரத்தை அனுதினமும் சொல்லி வாழ்வாங்கு வாழ்வோம். நன்றி, வணக்கம்.